எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றதுக்குன்னு ஒருத்தங்க வராங்க. என் கேள்விக்கு பதில் சொல்ல யாரால முடியும்? அப்படி யார் வரா? கொஞ்சம் வெயிட் பண்ணு. வாங்க மணிமா. உட்காருங்க. என்ன விஷயம்? எதுக்காக என்ன இங்க வர சொல்லிருக்கீங்க? பேசலாம் புஷ்பவல்லி. அதுக்காக தான் நீங்க எல்லாரும் அசெம்பிள் ஆயிருக்கோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும். சமீபத்துல நீ ஒரு நாள் பொன்னி வீட்டுக்கு வந்திருக்க. ஏன் வந்த? நான் எதுக்கோ வந்தேன். அத பத்தி உங்ககிட்ட நான் எதுக்காக சொல்லணும்? ஏய், அவங்க யாருன்னு தெரியுமா? நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? சொல்றேன் புஷ்பவல்லி ஆனந்த். அதுக்கு முன்னாடி உன்னை பத்தி எனக்கு என்ன தெரியுங்கிறத நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா? உன் பேரு புஷ்பவல்லி ஆனந்தம், உன் அப்பா பேரு சண்முகம். நீ திருச்சி செயின்ட் ஜோசப் காலேஜ்ல MBA படிச்ச. காலேஜ்ல படிக்கும் போதே ஆனந்தோட உனக்கு காதல் இருந்துச்சு. உனக்கு காதல் இருக்குங்கிறது தெரியாம விஷாலமோ விநாயகமோ உன் அப்பா கிட்ட ராஜாராமுக்கு பொண்ணு கேட்டு வந்தாங்க. நீ அந்த நாளே கல்யாணம் வேண்டான்னு சொல்லிருக்கலாம். நீ ஆனந்தோட எஸ்கேப் ஆவறதுக்கு பிளான் பண்ணி கல்யாண மேடை வரைக்கும் அந்த கல்யாணத்தை கொண்டு வந்து எந்த தப்பும் பண்ணாத ராஜாராம கல்யாண மேடையில அவமதிச்சு அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு நீ கிளம்பிட்ட. மும்பைல நீயும் உன் ஹஸ்பண்டும் ஷேர் மார்க்கெட் பிசினஸ் பண்ணீங்க. அதிர்ஷ்ட தேவதை உங்க மேல ரொம்ப கருணையா இருந்தா. புருஷனும் பொண்டாட்டியும் நல்லா சம்பாரிச்சீங்க. சம்பாதிச்ச பணத்தை நீங்க ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணி சென்னைக்கு வந்தீங்க. 3-4 ப்ராஜெக்ட் உங்களுக்கு நல்லதா போச்சு இல்லையா? ஊர் கண்ணு பட்டுதோ இல்ல கடவுள் விருப்பமோ இல்ல நீ ராஜாராமுக்கு பண்ண பாவத்துக்கு தண்டனையோ ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க அகலக்கால் வச்ச ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நஷ்டமாய் இன்னைக்கு கிட்டத்தட்ட நீங்க நடு தெருவுக்கு வந்திருக்கீங்க. சதா உங்க வீட்டுக்கு கடன்காரங்க வந்துகிட்டே இருக்காங்க. 10 லட்ச ரூபாய் கந்த வெட்டிக்கு வாங்கின தங்கமுத்து ஞாயிற்றுக்கிழமை பணத்தை கொடுக்கலனா உங்க குடும்ப மானத்தை கப்பல் ஏத்திடுவேன்னு கங்கணம் கட்டிட்டு நிக்கிறான். உங்க ஹவுஸ் ஓனர் திருப்பி தர அந்த 10 லட்சத்தை அவன் வாங்கிட்டு போயிட்டானா நீங்க நேரடியா நடுத்தருவுக்கு தான் வரணும். நீ நல்லா இருந்த சமயத்துல பொன்னிய தேடி வந்திருந்தா இன்னைக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து உனக்கு விருந்து வச்சிருப்பாங்க. ஆனா நீ தெருவுக்கு வந்த இந்த சமயத்துல வீடு தேடி வந்திருக்க. உன் நோக்கம் என்னங்கிறது இயல்பாவே கேள்வி வருது. அதனால தான் கேக்குறேன், நீ எதுக்காக பொன்னி வீட்டுக்கு வந்த?
அது பொன்னி என் பொண்ணு போனாவை கோயில்ல பார்த்திருக்காங்க. நான் யாருங்கிறது பொன்னிக்கு தெரியாது, எனக்கும் பொன்னி யாருங்கிறது அன்னிக்கு தெரியாது. ஏதோ உதவி பண்றேன்னு சொன்னாங்களேன்னு போனேன். அங்க போய் பார்த்தா அது ராஜாராம் வீடுன்னு தெரிஞ்சது. அதான் இந்த வீட்லயே காலடி எடுத்து வச்சோன்னு முடிவு பண்ணி கிளம்பி போயிட்டேன். கிளம்பி போயிட்ட சரி, மறுபடியும் வந்தியே, எதுக்கு வந்த? ஆ, அது வந்தது மட்டும் இல்லாம வாசல்லே உன்னை தடுத்து நிறுத்துற விநாயக அண்ணனை எண்ணி 6 மாசத்துல வீட்டை விட்டு உங்களை துரத்திடுவேன்னு சபதம் போட்டு வந்தியாம, அது ஏன் பண்ண? உன்னால அவங்கள வெளியில வச்சிட முடியுமா? நீ அவ்வளவு பெரிய ஆள? சொல்லு புஷ்பா, எதுக்காக மறுபடியும் வீட்டுக்கு வந்த? என் பொண்ணுகிட்ட பொன்னி உதவி பண்றேன்னு சொன்னாங்க. ராஜாராமோட தானே நமக்கு பகை. பொன்னி பண்றேன்னு சொல்ற உதவிய நாம ஏன் வேண்டான்னு சொல்லணும்னு தான் தேடி வந்தேன். வெரி குட். கிட்டத்தட்ட நீயே எங்க இடத்துக்கு வந்துட்ட. நீ விஷால அன்னைக்கு உறவு முறையில வர பொண்ணுதான். நீ அவமதிச்சுட்டு போனாலும் நீ கஷ்டப்பட்டு நிக்கிறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. யார் யாருக்கோ உதவி செய்யற அவங்க ஒரு உறவுக்கார பொண்ணுக்கு உதவி செய்யறதுனால அவங்க ஒன்றும் கெட்டு போறதில்ல. உன் கஷ்டத்தை புரிஞ்சு உன் கழுத்தை நெருக்கிற பிரச்சனையா இருக்கிற தங்கமுத்து பிரச்சனையில இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக 10 லட்சம் ரூபாய் பணம் உனக்கு கொடுக்க முடிவு பண்ணிருக்காங்க. பட் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? பாயிண்ட் நம்பர் 1, இது உதவிதான். உன்னோட எந்தவித ஒட்டோ உறவோ வச்சுக்க இந்த குடும்பத்துல யாரும் தயாரா இல்லை. பாயிண்ட் நம்பர் 2, மேற்கொண்டு நீ எதுக்காகவும் பொன்னியை சந்திக்கவோ பொன்னியோட ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாக்கவோ நீ முயற்சி பண்ணக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 3, உன் பொண்ணுங்களோ யாரும் பொன்னியோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. பாயிண்ட் நம்பர் 4, ஆனந்த் உன் ஹஸ்பண்ட் மிஸ்டர் ராஜாராம் கம்பெனியில் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது வேலையா மட்டும் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதை தாண்டி அதில் எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் நீ சம்மதிச்சனா நீ இந்த 10 லட்சம் ரூபாவை எடுத்துட்டு போலாம். அது இல்லாமல் வேற ஏதாவது நோக்கம் இருக்குன்னா அது இப்பவே பேசி முடிவு பண்ணிடலாமே. ஓகே, என்ன சொல்ற? பொன்னிக்கிட்ட இருந்து 2 லட்சமோ 3 லட்சமோ கிடைச்சாலே போதும்னு நினைச்சோம். சொலையா 10 லட்சம் ரூபாய் வருது. இதே இதுக்கு வேண்டான்னு சொல்லணும். எல்லா கண்டிஷனுக்கும் சரின்னு சொல்லிட வேண்டியதுதான். எனக்கு வேண்டியது ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும்தான். அவங்க கூட எந்த ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்கணும்லாம் நான் நினைக்கல. நீங்க 10 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் எப்பவுமே அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். குட். இதை தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனா அந்த பணத்தை கொடுங்க. இந்தாங்கம்மா.
எண்ணி பார்த்துக்க. ம். ஆ, பத்திரத்துக்கு. ஆ, இந்த டாக்குமெண்ட்ல இப்ப நான் என்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் சொன்னேனோ அதை தான் பிரிண்ட் பண்ணிருக்கேன். நீ படிச்சுட்டு கையெழுத்து போடு. கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் பணத்தை எடுத்துடுவோம். டாக்குமெண்ட்ல நான் சொன்ன கண்டிஷன்ஸ் தானே இருக்கு? ஆமா, அதான் இருக்கு. ஓகே, கையெழுத்து போடு. புஷ்பா, ஒன்று நல்ல ஞாபகம் வச்சுக்க. என்ன மாதிரியே என் தங்கச்சி இருப்பா. அவ பேரு ராணி. ஆக்சுவலா ராணி தான் பொன்னிக்கு ஃப்ரெண்ட். பொன்னிக்கு ஒண்ணுனா ராணினால தாங்கிக்க முடியாது. பொன்னிக்கு ஒண்ணுனா ராணி தான் முதல்ல வருவா. தேவைப்பட்டா வாணி, நானும் வருவேன். நான் வந்தேன்னா சட்டத்தோட பவர் என்னங்கிறது காமிச்சிட்டு தான் போவேன். ஓகே, ஜாக்கிரதை. எனக்கு இவ்ளோ பெரிய பண உதவி பண்ணிருக்கீங்க, நான் எதுக்காக வரப்போறேன்? வரமாட்டேன். குட். அண்ணா, வாணிமா, ரொம்ப தேங்க்ஸ். நல்லதே நடக்கும்னு நம்புவோம். நான் கிளம்புறேன். ஆ. சரியா? இந்த தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லக்கூடாது. சரிம்மா. பொன்னிக்கு இது பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. சந்தோஷம்மா. பொன்னியும் தைரியமா இருக்க சொல்லுங்க. ஓகே? ஆ. சரிங்க, நான் வரேன். ஆமா. நாம கொடுத்த 10 லட்ச ரூபாயை பையில போட்டு கொண்டு போனாரு. இப்ப அந்த பை இல்லாம வெளியே வராரு. பணத்தை யாருக்கிட்ட கொடுத்தாரு? ஆண்டி, ஏய் செந்தில், எப்படி இருக்க? என்ன இந்த பக்கம்? அது இந்த ஹோட்டல்ல ஸ்வீட் நல்லா இருக்கும், அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன் ஆண்டி. இங்க பாருடா, நானும் இங்க ஸ்வீட் வாங்கிட்டு போக தான் வந்திருக்கேன். நீயும் இங்க ஸ்வீட் வாங்கிட்டு போக வந்திருக்க. நீ ஸ்வீட் எல்லாம் ஒன்றும் வாங்க வேண்டாம். நானே 2 பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுல ஒண்ணு நீ கொண்டு போ. ம்? இல்ல ஆண்டி, இருக்கட்டும், நான் வாங்கிக்கிறேன். ம்ஹும். இங்க பாரு, நீ என்னோட ஹஸ்பண்டுக்கு உன் கம்பெனில வேலை வாங்கி கொடுத்த. அதுக்கே நான் உனக்கு ஸ்வீட் கொடுத்துருக்கணும். அந்த ஸ்வீட்டு இதுவா இருக்கட்டும். இந்தா வாங்கிக்க. சாரோட திறமைக்கு கிடைச்ச வேலை ஆண்டி, அதுக்கு எதுக்கு எனக்கு ஸ்வீட் கொடுக்கணும்? நீங்க சாரு கொண்டு போய் கொடுங்க. எங்கேயும் நல்லவங்க ஒருத்தங்க இருந்தாதான் அங்க நல்லது நடக்கும். திறமையினாலெல்லாம் பெருசா எதுவும் நடந்துறது இல்ல. இந்தா. தேங்க்ஸ் ஆண்டி. சரி, நீ ஃப்ரீயா இருக்கும்போது வீட்டு பக்கம் வா செந்தில். ஓகே. சரியா? பாய். ஆட்டோ. அப்ப அந்த 10 லட்சம் இந்த ஆண்டிக்கு தான் கை மாறி இருக்கா? இந்த ஆண்டிக்கும் விநாயக அங்கிளுக்கும் என்ன சம்பந்தம்? பாத்துக்கலாம். அம்மாடி, ஏமா நின்னுட்டே இருக்க? போய் உட்காரு.
இல்ல ஆண்டி இருக்கட்டும். அட பரவாயில்ல, உட்காருமா. இல்ல அங்கிள் பரவாயில்ல. இதோ பாருமா, நீ எங்க பொண்ணுக்கு தெரிஞ்ச பொண்ணு. உன்னை இப்படி நிக்க வச்சு பேசிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? உட்காருமா. பொண்ணு இப்ப வந்துருவா, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். நான் வேணா கொஞ்சம் காஃபி போட்டு தரவா? குடிக்கிறியா? இல்ல எனக்கு வேண்டாம். சரி, கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வர சொல்லவா? ஐயோ இல்ல ஆண்டி, எதுவுமே வேண்டாம். இங்க பாருமா, உன் முகம் எல்லாம் வாடி போயிருக்கு. நீ சாப்பிட்டியா என்னன்னே தெரியல. எங்க வீட்ல கொஞ்சம் உப்புமா இருக்கு, நான் உனக்கு வச்சு தரவா? சாப்பிடுறியா? இல்ல எனக்கு பசிக்கல ஆண்டி. பொண்ணு பேசாம எதுவும் சொல்லாம விட்டுட்டு போயிட்டா. இந்த பொண்ணுகிட்ட என்ன பேசிட்டு இருக்குதுன்னு தெரியலையே. ம். ஏமா, உனக்கு இந்த ஊர் தானா? ஆமா ஆண்டி. அப்போ உங்க அம்மா அப்பாலாம் எங்க இருக்காங்க? இங்கதான் இருக்காங்க ஆண்டி. அப்புறம் ஏன் பொண்ணு கொஞ்ச நாள் நீ இங்கதான் இருப்பேன்னு சொன்னா? ஆ, ஆண்டி உங்ககிட்ட நான் எதையும் மறைக்கணும்னு நினைக்கல. ஆனா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பொன்னி ஆண்டி வந்துடட்டுமே, அவங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே சொல்றேன். ம், சரிம்மா, ஒன்றும் அவசரம் இல்லை. ம், நீ முதல்ல போய் உட்கார. சரி, நான் கொஞ்சம் தண்ணியாவது கொடுக்குறேன், குடிக்கிறியா? இல்ல ஆண்டி பரவாயில்ல. பொன்னி வீட்ல ஒரு விசேஷம். நான் கொஞ்ச நேரம் போய் அங்க தலையை காட்டிட்டு வந்துடுறேன். நீ இங்க இருந்துக்கிறியா? உட்காந்துக்கோ. ம். போமா. என்னங்க? ம். ஏங்க, அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? 25வது கல்யாண நாள் அன்னைக்கு நான் மார்க்கெட் போகும்போது சூர்யா கூட ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணு தாங்க இது. நானும் ஹாஸ்பிட்டல் வாசல்ல ஒரு பொண்ணோட சூர்யாவை பார்த்தேன். சூர்யா பவித்ரா பவித்ரான்னு பின்னாடியே கெஞ்சிக்கிட்டு போனான்னு சொன்னேன்ல, ஆமா அந்த பொண்ணு இந்த பொண்ணு தான். ஆமா, இந்த பொண்ணை எதுக்குங்க பொண்ணு இங்க கூட்டிட்டு வந்திருக்கா? அதான் எனக்கும் புரியல பவுனு. அங்க சூர்யாவுக்கு ஜாதக பொருத்தம் பார்த்துட்டு இருக்காங்க, இங்க பொன்னி அம்மா இந்த பொண்ணை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. என்ன விஷயம்னே தெரியலையே. சந்துரு வேற இது ஏன் ஃப்ரெண்டு, பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இந்த பொண்ணு சூர்யாவுக்கு ஃப்ரெண்டா இல்ல சந்துருக்கு ஃப்ரெண்டான்னு ஒன்னும் தெரியலையே. இங்க பாரு பவுனு, நீ தான் எந்த நேரமும் பொன்னி அம்மா கூடவே இருக்க. உனக்கே தெரியலனா எனக்கு எப்படி தெரியும்? ஆஹா, இல்லைங்க, சந்துரு தான் என்னவோ சொல்லி இந்த பொண்ணு இங்க கூட்டிட்டு வந்திருக்கணும். பொன்னிக்கு அந்த பொண்ணு தான் சூர்யாவோட நம்ம பார்த்த பொண்ணுன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நமக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு பொன்னி சொல்லிட்டு போறா. எனக்கு இன்னும் இதுல பெருசா குழப்பம் இருக்குன்னு மட்டும் தெரியுதுங்க. சரி பவுனு, இது பெரிய இடத்து விவகாரம். அவங்களுக்கா விஷயம் தெரியறப்ப தெரியட்டும். அது வரைக்கும் நாம எதுவும் சொல்ல வேணாம். அது எப்படிங்க? என்னால எப்படி சொல்லாம இருக்க முடியும்? பொண்ணு என் ஃப்ரெண்டு, அவகிட்ட எல்லாம் எந்த விஷயத்தையும் என்னால மறைக்க முடியாது. இங்க பாருங்க, இன்னைக்கு இல்லைன்னாலும் நாளைக்கு எப்படியும் பொண்ணுகிட்ட இதை பத்தி நான் பேசிடுவேன். சரி பவுனு, என்ன பண்ணுனா சரியா இருக்கும்னு தோணுதோ பார்த்து பண்ணு. என்னை விட உனக்கு தான் பொன்னி அம்மாவோட மனசு நல்லா தெரியும். நான் முன்னாடி போய் நிக்கிறேன். ஐயா என்னை தேடுவார். என்ன? ம். யாருமா வீட்ல? வெளில வாமா. உங்க அம்மா வந்துட்டாங்களா? இல்ல வெளியே போயிருக்காங்க, வந்துருவாங்க. நீங்க போயிட்டு அப்புறம் வாங்க. இங்க பார், அதெல்லாம் போயிட்டுலாம் வர முடியாது. இன்னைக்கு பணத்தை வாங்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்னை யாரும் ஏமாத்திட்டு இந்த இடத்த விட்டு போக முடியாது. உங்க அம்மா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி என்னையும் ஏமாத்திரலாம்னு நினைக்கிறாங்களா? மத்த வேணா இழிச்ச வேணா இருக்கலாம், ஆனா நான் அப்படி கிடையாது. எத்தனுக்கு எத்தன் வீட்டுல இருக்க எல்லா ஜாமானையும் தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாரையும் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளி கதவை போட்டுட்டு சாவி எடுத்துட்டு போய்கிட்டே இருப்பேன். தங்கமுத்து, மாமா புஷ்பவல்லி, நாங்கெல்லாம் இல்லாத போது உன்னை யாரு வீட்டுக்குள்ள வர சொன்னது? இங்க பாருமா, இதுக்கு மேல எல்லாம் என்னால அலைய முடியாது. பணத்தை வாங்கிட்டேல, முதல்ல பணத்தை கொடு. எனக்கு பணம் வரும்னு உனக்கு யார் சொன்னது? என்னவோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கேக்குற. நீ தான் டயம் சொல்லி இருந்திய, அதான் கொடுத்த கடு முடியவும் டயத்துக்கு வந்திருக்கேன். என்னம்மா, இன்னைக்கும் பணம் ரெடி ஆகலன்னு சொல்ல போறியா? அந்த கதையெல்லாம் என்கிட்ட ஆகாது. ஒழுங்கா பணத்தை எடுத்து வைங்க. ஷட் அப். இதுக்கு மேல வாயை திறந்த
நான் பொல்லாதவளா மாறிடுவேன். உனக்கு தேவை பணம், அவ்வளவுதானே? இந்தா, இங்க பார். இதுல உனக்கு சேர வேண்டிய 10 லட்சம் ரூபாய் இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு மரியாதையை வீட்டை விட்டு வெளியே போ. இதுக்கு மேல இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். போ. மா, எப்படிம்மா நீ இவ்ளோ பணம் ரெடி பண்ண? அம்மா உள்ள வரலாமா? வாங்க சார். இந்தாங்கம்மா, உங்களுக்கு சேர வேண்டிய 5 லட்சம் ரூபா பணம் கொண்டு வந்திருக்கேன். சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அப்புறம் சொன்னபடியே வீட்டை காலி பண்ணிவிடுங்க. அப்பதான் இந்த ஏரியாக்காரங்க பிரச்சனை பண்ணாம இருப்பாங்க. என்ன ஏரியா பிரச்சனை? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவங்க வீட்டெல்லாம் காலி பண்ண மாட்டாங்க, இங்கதான் இருப்பாங்க. நீ தானப்பா அவங்கள காலி பண்ண சொன்ன, பணத்தையும் உங்ககிட்ட கொடுக்க சொன்ன. இப்ப இப்படி சொல்ற? அது அப்போ. இனிமே அவங்க இங்கதான் இருப்பாங்க. என்னையா நீ மாத்தி மாத்தி பேசுற? இப்ப நான் என்ன செய்யணும்? நீ ஒன்றும் செய்ய வேணாம், அவங்க இங்கே தான் இருப்பாங்க. அவங்கள யாராவது தொந்தரவு பண்ணா ஆளா நான் தான் வந்து நிற்பேன். இனிமே ஒரு பயலும் இவங்க வீட்டு முன்னாடி நிற்க மாட்டாங்க. புரியுதா? புரியுதுங்க, புரியுது. அம்மா, நீங்க வீட்டை எப்பயுமே காலி பண்ண வேண்டாம். மீதி பணத்தை எப்ப வேணாலும் கொடுங்க. நான் வரேம்மா. யோ, நீ முதல்ல இடத்த விட்டு காலி பண்ணு. எதுக்குமா கோவத்தில் பேசுறீங்க? எனக்கு அப்பவே தெரியும் நீங்க சொன்ன மாதிரி பணத்தை கொடுத்துருவீங்கன்னு. உங்களுக்கு பெரிய ஆளுக பழக்க வழக்கம்லாம் இருக்கு, அது தெரியாம நான் எதோ பேசிட்டேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். என்ன உதவி வேணும்னாலும் என்ன கூப்பிடுங்க. நீ வரவே வேணாம், முதல்ல போ. அம்மா, இப்ப சொல்லுமா, அவ்ளோ பணம் எப்படி வந்துச்சு? சொல்றேன். நீ தெருவுக்கு வந்த இந்த சமயத்துல வீடு தேடி வந்திருக்கேன். உன் நோக்கம் என்னங்கிறது இயல்பாவே கேள்வி. டேய் விநாயகம், நீ ஒருத்தங்களை கூட்டிட்டு வந்து கையெழுத்து வாங்கிக்கிட்டு பணத்தை கொடுத்த. கையெழுத்து போட்டுட்டா நான் உனக்கு அடங்கி போயிடுவேனா? இனிமேதாண்டா என்னோட ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. வெயிட் பண்ணி நடக்க போறத பாரு. அந்த பாம்பு கனவுல பார்த்ததும் நான் எப்படி பயந்துட்டேன் தெரியுமா? பாம்பு கனவுல வந்தா கெட்ட சகுனமா? ஏதாவது பிரச்சனையா? கல்யாணம் என்னவோ பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் தான் நடக்கும். ஏ பொன்னி, வா வா வா, உட்காரு உட்காரு உட்காரு. இருக்கட்டும் பவுனு. ஏ உட்காரு பொன்னி, உட்காரு. என்ன பொன்னி, ஜாதக பொருத்தெல்லாம் பார்த்து முடிச்சாச்சா? ஜோசியர் என்ன சொன்னாரு? அவர் என்ன, எல்லாம் சரியா இருக்குன்னு சொன்னாரு. 10க்கு 9 பொருத்தம் நல்லா இருக்கான். அப்படியா? ஏய், சந்தோஷமான விஷயம். அப்புறம் என்ன சொன்னாரு? வர வெள்ளிக்கிழமையே போய் பொண்ணு பார்த்துட்டு வரலான்னு சொன்னாரு. அப்புறம் என்ன பொன்னி, சந்தோஷமான விஷயம் தானே. நீ எதுக்கு முகமாடி கிடக்க? ஏ பவுனு, அந்த பவித்ரா பொண்ணு நான் இங்கே தானே இருக்க சொன்னேன். எங்க அந்த பொண்ணு? இல்ல, அவ ரொம்ப டல்லா உட்கார்ந்துட்டு இருந்தாளா, அதான் நான் குளிச்சிட்டு வர சொன்னேன். அவ குளிச்சிட்டு வந்தோடனே ஏதாவது சூடா குடுக்கலான்னு இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, நீ எதுக்கு சோகமா இருக்க? இல்ல பவுனு, இந்த கல்யாண விஷயமா எல்லாம் நல்லபடியா பேசி முடிக்கிற நேரம் பார்த்து எங்க குடும்ப போட்டோ இருக்குல்ல, அது கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. என்ன பொண்ணு சொல்ற? ஹால்ல மாட்டிருந்த போட்டோவா? அட கடவுளே. ஆமா, அது ஏன் அந்த சமயத்துல உடைஞ்சிச்சு? அதான், நல்ல விஷயம் நடந்தாலும் மனசுக்கு கொஞ்சம் வருத்தமாவே இருக்கு. பொன்னி, நானும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீ எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்ன பொண்ணு தப்பா எடுத்துக்கிறா? இல்ல பொன்னி, நீ இப்போ ஒரு பவித்ரான்னு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கில்ல, அது யாரு? நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, தெரிஞ்ச பொண்ணுன்னு. அப்புறம் என்ன யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? ஐயோ பொன்னி, தெரிஞ்ச பொண்ணுன்னா எப்படின்னு கேக்குறேன். பவுனு, தெரிஞ்ச பொண்ணுன்னா தெரிஞ்ச பொண்ணு, அவ்வளவுதான். இப்ப என்ன? அதுக்கு இல்ல பொன்னி, அன்னைக்கு உங்க 25வது கல்யாண நாள் அன்னைக்கு
நான் மார்க்கெட் போகும்போது சூர்யாவோட ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணு இந்த பொண்ணு தான். என்னப்பா ஒன்று சொல்ற? அது மட்டும் இல்ல, செந்தில் அப்பா கூட ஒரு நாள் சூர்யா ஒரு பொண்ணு பின்னாடி பவித்ரா பவித்ரான்னு கூப்பிட்டுட்டே போச்சு. அந்த பொண்ணு ஏதோ கோவமா பேசிட்டு ஆட்டோல ஏறி போயிடுச்சுன்னு சொன்னார்ல, அது கூட இந்த பொண்ணு தானா? இல்ல பவுனு, நீங்க வேற யாரையாவது பார்த்திருப்பீங்க. இங்க பாரு பொன்னி, எனக்கு மட்டும் அப்படி தோணி இருந்தா கூட ஏதோ நான் தப்பா பார்த்துட்டேன்னு சொல்லலாம். செந்தில் அப்பாக்கும் இது அந்த பொண்ணு தான்னு தெரிஞ்சிருக்குல்ல. இன்னொன்னு, எனக்கும் அன்னைக்கு நம்ம சூர்யா கூட பார்த்த பொண்ணு முகம் மறந்துடுமா பொன்னி? யாரையாவது லவ் பண்றியா? ஐயோ அம்மா, லவ் எல்லாம் இல்லம்மா. நான் இப்போதைக்கு தானே கல்யாணம் வேணாம்னு சொல்றேன். வாழ்க்கை பூரா கல்யாணமே பண்ணிக்காம சன்னியாசியாவா இருக்க போறேன்னு சொன்னேன். என்ன பொன்னி, எதுவும் பதில் சொல்லாம இருக்க? பவுனு, இந்த விஷயத்தை பத்தி அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது கேட்டியா? ஆஹா இல்ல, நான் எதுவுமே கேட்கல பொன்னி. வேற யார்கிட்டயாவது கேட்டியா? ஆஹா, யார்கிட்டயும் எதுவும் சொல்லவே இல்லையே. சரி, யார்கிட்டயும் சொல்லல. சரி, இத பத்தி யார்கிட்டயும் சொல்லாத. சரி பொன்னி, சொல்லல. சரி, அப்புறம் அந்த பொண்ணை கவனமா பாத்துக்கோ. அவளுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணி கொடு. கண்டிப்பா. எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். இந்த பொண்ணையும் நம்ம சூர்யா தம்பியும் தான் நான் ஒன்னா பார்த்தேன் பொன்னி. அப்படி ஒரு விஷயத்த பார்த்தப்போ நான் அதை பெருசாவே எடுத்துக்கல பொன்னி. ஆனா செந்தில் அப்பாவும் அப்படி ஒரு விஷயத்த பார்த்தேன்னு சொல்லும்போது தான் என் மனசுக்கு பதக்குன்னு ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைமா. என்னடா பிரச்சனை? அந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறாமா. அவங்க 2 பேரும் ரொம்ப நெருங்கி பழகியிருக்காங்க. அதில் அந்த பொண்ணு கன்சீவ் ஆயிட்டாமா. அவர் வயிற்றுல இருக்கிற குழந்தை இப்ப வேண்டாம், அதை கழிச்சிருன்னு சொல்றாரு ஆண்டி. நீ அந்த பையன் யாருங்கிறத சொல்லு, அவன்கிட்ட நான் பேசுறேன். அவரோட குடும்பம் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது ஆண்டி. ஆனா ரொம்ப வசதியான குடும்பம். அவர் குடும்பம் ரொம்ப கௌரவமான குடும்பம். எனக்கு கல்யாணத்துக்குலாம் வயசு இருக்குமா. இப்பவே அதை பத்திலாம் பேச வேணாமே. என்னோட கரியரே இப்போதாம்மா ஸ்டார்ட் ஆயிருக்கு. நான் அதில் ஃபோக்கஸ் பண்ணுவேன்னா அதை விட்டுட்டு இப்போவே கல்யாணம் அது இதுன்னு. கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? பவுனு சூர்யா கூட பார்த்த பொண்ணு இந்த பவித்ரான்னு தானே சொல்றானா? என்ன அர்த்தம்? சூர்யா அந்த பொண்ணை லவ் பண்ணிருப்பானோ? ஒருவேளை இந்த பிரச்சனைக்கெல்லாம் சூர்யா தான் காரணமா? ஷோ, எனக்கு எதுவுமே புரியலையே. ஆனா சூர்யா கிட்ட பேசும்போது அவன் முகத்துல எந்த குழப்பமும் இல்லையே. இப்ப நான் என்ன பண்றது? பேசாம நேரா அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் சூர்யா முன்னாடி நிறுத்தி, இந்த பொண்ணை நீ லவ் பண்றியான்னு கேட்டுடலாமா? ஐயோ வேண்டாம், அது எல்லாருக்கும் தர்ம சங்கடமாயிடும். பெத்த பையனையே சந்தேகப்பட்ட மாதிரி ஆயிடும். இத நிதானமா தான் கையாளணும். பேசி பார்க்கலாம், சூர்யா கிட்டேயே பேசி பார்க்கலாம்.
மா தேங்க்யூ ஸோ மச். ஒரு சம்மதம் தான் சொன்னேன், அதுக்குள்ள பரபரன்னு வேலையை பார்த்து நாளைக்கே பொண்ணு பார்க்குற லெவலுக்கு கொண்டு வந்துட்டியேம்மா. ஐ லவ் யூ மா. இவன் முகத்துல எந்த தப்புமே தெரியலையே. ஒரு பொண்ணு ஏமாத்திட்டு வந்து நிக்கிற மாதிரியே தெரியலையே. கல்யாணம்னு முடிவான உடனே இவ்ளோ சந்தோஷப்படுறான். இவன் சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி நான் எப்படி அந்த கேள்வியை கேக்குறது? எனக்கு இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட போட்டோ நீ காமிச்சதும் நான் பார்த்துட்டு அப்படியே மெய் மறந்து போயிட்டேம்மா. வாழ்ந்தா இப்படி ஒரு பொண்ணோட தான் வாழணும்னு ஆசை வந்துருச்சுமா. பா எவ்வளோ அழகான பொண்ணுமா. ஜோசியர் ஜாதக பொருத்தம் பார்க்கையில என் மனசு எப்படி அடிச்சுக்கிச்சு தெரியுமா. ஜாதக பொருத்தம் இல்லைன்னு சொல்லிடுவாரோன்னு பயந்தேன். நல்ல வேலை பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஐ எம் வெரி ஹாப்பிமா. சூர்யா, உண்மையை சொல்லு, நிஜமாவே இந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குமா. இவ்ளோ பிடிச்சிருக்கு. உன்னை எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ பிடிச்சிருக்குமா. ஏமா கேக்குற? இல்லடா, உனக்கு நிஜமாவே அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா இல்ல மனசுல வேற ஒரு பொண்ணை நினைச்சுக்கிட்டு எனக்காக ஒத்துக்கிட்டியோன்னு மனசுல ஒரு குழப்பம் வந்துச்சு. அம்மா, எனக்கு இஷ்டம் இல்லாத உன்னை யாராவது வற்புறுத்த முடியுமாமா? நான் என்னோட முழு சம்மதத்தோட தாம்மா சொல்றேன். எனக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம் தாம்மா. அது இல்ல சூர்யா, நிஜமாவே உனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருந்தா சொல்லு. இல்ல உனக்கு வேற யாரையாவது பிடிச்சிருந்தா கூட தைரியமா என்கிட்ட சொல்லு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. அவ பணக்காரியா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, அந்த வித்தியாசம்லாம் நானும் பார்க்க மாட்டேன், உன் அப்பாவும் பார்க்க மாட்டாரு. அதுக்காக தான் கேக்குறேன். 1க்கு 2 தடவை யோசிச்சு சொல்லுடா. நிஜமாவே உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா? அம்மா, இந்த பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணையும் நான் நினைச்சதும் இல்ல, பழகுனதும் இல்ல. என் வாழ்க்கையில நான் பார்த்த, என் மனசுல ஆசையை உண்டாக்குன மொத பொண்ணே இவதாம்மா. கல்யாண வேலையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போமா. இதே இடத்துல நிக்காதம்மா ப்ளீஸ். சரிடா, உன் மனசுல எது இருந்தாலும் அம்மா கிட்ட தயவு செஞ்சு சொல்லிடு. ஐயோ அம்மா, அப்படி ஒண்ணும் இல்லம்மா. நீ போமா, போ. இவ்வளவு உறுதியா என்கிட்ட சொல்றானே, நான் எப்படி இவனை சந்தேகப்பட முடியும்? கடவுளே, நீதான் இந்த குழப்பத்தை சரி பண்ணணும். இந்தப்பா, இதை நீயே வச்சுக்கோ. என்னங்க, என்னாச்சு? அவ தகராறு பண்ணாம பணத்தை வாங்கிட்டு போயிட்டாளா? தகராறா? அந்த வார்த்தையவே அவ நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அவளை லாக் பண்ணிட்டோம்ல. லாக் பண்ணிட்டீங்களா? நீங்க மட்டும் தானங்க போனீங்க, வேற யார் கூட வந்தது? லாக் பண்ணிட்டோன்னு சொல்றீங்க? யார் என் கூட வந்ததுன்னு தெரிஞ்சா அப்படியே அசந்து போயிடுவேன். யாருங்க? ராணியம்மா தானே வந்தாங்க? ராணியம்மா வரல, அதுக்கும் மேல அவங்களோட அக்கா வக்கீல் வாணியம்மா வந்தாங்க. வாணியம்மா வந்தாங்களா? என்னங்க சொல்றீங்க? அன்னைக்கு ராணியம்மா கிட்ட போயிட்டு நம்ம பயத்தை சொல்லிட்டு வந்தோம்ல, ராணியம்மா இந்த பிரச்சனைய ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க. யார முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினா இந்த புஷ்பவல்லி கையை கட்டி வாயை பொத்தி கொடுக்கிற பணத்தை மரியாதையா வாங்கிட்டு போவாளோ
அவங்கள நிறுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. நேரா வாணியம்மாவையே அந்த இடத்துக்கு வர வச்சுட்டாங்க. ஐயோ, நான் வராம போயிட்டேனேங்க. வாணியம்மாவை பற்றி நம்ம பொன்னி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க கோர்ட்டில் எப்படியெல்லாம் வாதாடுவாங்க, எப்படியெல்லாம் குறுக்கு விசாரணை பண்ணுவாங்க, அதையெல்லாம் பொன்னி நிறைய சொல்லியிருக்கா. ஆனால் அதையெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நேரில் பார்க்கறது இருக்கு பாரு, வேற லெவல். புலி வேட்டையாடுறதை தான் உதாரணமாக சொல்ல முடியும். என்ன கம்பீரம், என்ன ஸ்டைலு, என்ன கவனம், எவ்வளோ அறிவு, என்ன சாமர்த்தியம், எல்லாத்துக்கும் மேலே பா ஃபைனலா அந்த புஷ்பவல்லிய ஒரு மிரட்டுனாங்க பாரு, அவ அப்படியே பயந்து நடுங்கிட்டா. இனிமே எப்பவுமே நம்ம வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. கடவுளுக்கு தாங்க நன்றி சொல்லணும். கரெக்ட். ஆனா இப்ப நமக்கு கடவுளே அந்த வாணியும் ராணியும் தான். அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லு. அவங்க 2 பேரும் நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே. ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்தே வச்சிருவோம். கண்டிப்பா. என்னங்க, அந்த உண்மை புஷ்பாக்கு தெரியாதுல்ல? தெரிஞ்சா அவ சும்மா இருப்பாளா விசாலம்? பேயாட்டம் போட்டுற மாட்டா. எல்லாமே சொல்லிட்டீங்களா? ராஜாராமுக்கு தெரியாத ரகசியத்தையும் சொல்லிட்டீங்களா? நான் எதையும் சொல்லல. ராணியம்மா கிட்டையும் சொல்லல, வாணியம்மா கிட்டையும் சொல்லல. இந்த பாரு, உன்னையும் என்னையும் தவிர இந்த ரகசியம் வேற யாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. இனிமேலும் தெரிய வேண்டாம். இது நமக்குள்ளேயே இருந்து மண்ணோட மண்ணா போகட்டும். புரியுதா? எப்படியோங்க, இந்த உண்மை கடைசி வரைக்கும் புஷ்பவள்ளிக்கு தெரியாம பாத்துக்கிறது நம்ம பொறுப்புங்க. அந்த புஷ்பவள்ளியால என் தம்பி குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாதுங்க. எனக்கு பயமா இருக்கு. என்ன விசாலம், ஏன் அழுகிற? உனக்கு மட்டும்தான் கவலை இருக்கா? எனக்கும் தான் இருக்கு. ஏய், இந்த பாரு, அவளால ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா. கவலைப்படாத. வாணியும் ராணியும் கூடயே இருக்காங்கல்ல, அவங்க பாத்துக்குவாங்க விசாலம். இந்த பாரு, நம்ம மனசெரிஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சதில்ல. நல்லது தானே பண்ணிட்டு இருக்கோம். இனிமே நமக்கு நிச்சயம் நல்லது தான் நடக்கும்னு நம்பு. புரியுதா? கவலைப்படாத. அந்த பொன்னி ஆண்டி நல்லவங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியுமா. என் மேல இருக்கிற அன்புல தான் அவங்க இவ்ளோ பணத்தை கொடுத்திருக்காங்க. பொடி பைத்தியக்காரி. தானம் பண்றது, தர்மம் பண்றது, இது எல்லாத்துக்கு பின்னாடியும் எப்பவுமே ஒரு கணக்கு இருக்குடி. உண்மையிலேயே தானம் பண்றவங்க எங்கேயோ இருக்காங்க. இங்க இருக்கிறவங்கெல்லாம் ஏதோ காரியம் ஆகிறதுக்காக தானம் பண்றவங்க தான். இதுக்கு பேரு தானம் இல்லை. பெரிய அமௌண்ட். நான் இவ்ளோ பணம் கேட்காமலே இவ்ளோ பணம் என் கைக்கு வந்திருக்குன்னா இதுல யோசிக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு. அம்மா, பொன்னி ஆண்டிக்கு நம்மள யாருன்னு கூட தெரியாதுமா. ஏமா எல்லாரையும் சந்தேகப்படுறீங்க? பொன்னிக்கு தெரியாது. ஆனா ராஜாராமோட மாமா விநாயகத்துக்கு என்னைய நல்லா தெரியும். என்ன ஒரே ஒரு தடவை தான் அவர் பார்த்தாரு. உடம்புல அப்படி ஒரு நடுக்கம். அவரே என்னை பத்தி விசாரிச்சு அவராவே எனக்கு தங்கமுத்துவால பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓடோடி வந்து அந்த பணத்தை கொடுத்துட்டு மேற்கொண்டு என் வீட்டு பக்கம் வராதேன்னு சொல்றாருன்னா நிச்சயமா இதுல ஏதோ ஒண்ணு இருக்குடி. ஒருவேளை இந்த ராஜாராமுக்கு உன்னையதான் கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணாங்கங்கிற விஷயம் அந்த பொன்னி ஆண்டிக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பாரோ? அதுக்காக தான் அவரே வந்து இந்த பணத்தை கொடுத்திருப்பாரோ? நீ சொல்றது ரொம்ப சின்ன பிரச்சனை. ராஜாராம் ஒன்னும் என்ன லவ் பண்ணலையே. என்னோட கல்யாண ஏற்பாடு பண்ணாங்க, அது நடக்காம போயிடுச்சு. அது பொன்னிக்கு தெரியறதுனால என்ன ஆயிட போகுது? அப்ப என்னதாமா காரணமா இருக்கும்னு நினைக்கிற? அந்த 10 லட்சம் ரூபாய அந்த விநாயகம் தேடி வந்து என் கையில கொடுத்தாருன்னா சும்மா வந்து கொடுக்கல. வாணி பூமிநாதன் பெரிய லாயர்.
சிங்கம்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு பவர் அவங்க கிட்ட. அவங்கள வச்சு கிட்டத்தட்ட நான் பொன்னி இருக்கிற திசை பக்கமே தலை வச்சு படுக்க கூடாதுன்னு என்ன மிரட்டாத குறையா ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பணத்தை கொடுத்துட்டு போனாங்க. என்ன பார்த்து ஏன் அவங்க எல்லாரும் இவ்ளோ தூரம் பயப்படணும்னு நினைக்கும் போது இங்கதான் எனக்கு ஏதோ ஒரு டவுட் வருது. அம்மா, அவங்க ஜாக்கிரதையா இருக்கணும்னு நினைச்சு பண்ணிருப்பாங்கம்மா. அத ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதம்மா. ஹே புவனா, நீ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறவ. நீ கொஞ்சம் சும்மா இரு. எனக்கு என்னமோ அம்மா சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்குன்னு தான் தோணுது. அம்மா, நீ சரியாதாம்மா யோசிக்கிற. அப்படியே யோசி. புஷ்பானா ஃப்ளவர்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஐ எம் நாட் அ ஃப்ளவர். ஃபயர்னு காமிக்கிறேன். எங்கேயோ போய் குழந்தைய பெற்று அசிங்கப்பட்டு நிக்கட்டும். ஆனா ஒரு விஷயம், அவ எப்படி குழந்தைக்கு அப்பா யாருன்னு சொல்லலையோ அதே மாதிரி அவளோட அப்பா அம்மா யாருங்கிறதையும் அவ எங்கேயும் வெளியில சொல்லவே கூடாது. இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு போறவ ஒரேடியா போய் தொலையட்டும். போய் தொலை. ஹலோ, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மாதான். பௌர்ணமா இல்லையா? அவங்க கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நீங்களும் எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம்ல, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும்ல. இப்போ நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன் சந்துரு. ஓ, அப்போ நான் வேணா போயிட்டு அப்புறம் வரவா? ஐயோ, நோ நோ நோ, நான் உன்னை சொல்லல, பொதுவா சொன்னேன். உன்னை எப்படி சொல்ல முடியும்? இந்த சமயத்துலலாம் நீ என் கூட இல்லைன்னா கடல்லையோ குளத்துலயோ விழுந்து செத்துதான் போயிருப்பேன். இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நீதான். நான் என்னங்க பண்ணியிருக்கேன்? 4-5 தடவை உங்களை பார்த்துருக்கேன். 1-2 தடவை உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன். விளையாட்டா பேசியிருக்கேன். இது எந்த விதத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்க போகுது? இப்படி உன் உதவிய ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு சந்திரம். ஆனா உன் வார்த்தையெல்லாம் எனக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா? உன்னை பார்த்த முதல் நாளே என்னோட மனசுல நல்ல விதமா தான் தோணுச்சு. நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா, ஆறுதலா, பாதுகாப்பா இருப்பேன்னு என் மனசுக்கு பட்டுச்சு. உன்னை நம்பி எவ்வளவு தூரம் வேணாலும் கூடவே வரலாம் தான். எந்த கேள்வியும் இல்லாம நீ என்னை பார்க்க வர்றத, என்கிட்ட பேசுறத நான் ஏத்துக்கிட்டேன். என்னோட எல்லா பர்சனலையும் உன்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு அப்பதான் நான் முடிவு பண்ணேன். நான் நம்பின மாதிரியே இப்ப எல்லாம் நடந்துட்டு இருக்கு சந்திரு. என் பாய் ஃப்ரெண்டும் என் அப்பா அம்மாவும் கைவிட்ட நிலைமையில நான் எந்த ஆதரவும் இல்லாம நடு ரோட்ல நின்னப்போ நீ எனக்கு ஆறுதலா வந்து உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என்ன பாதுகாப்பா இங்க வச்சிருக்க. எத்தனை பேர் இதை செய்வாங்க சந்துரு? நீ கூட நான் ஏதோ ஃப்ரெண்டு, எனக்கு ஹெல்ப் பண்ணலாங்கிற மனப்பான்மையில என்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம். ஆனா உங்க அம்மா அவங்க பண்ண உதவி இருக்கே, அது என் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்கவே முடியாது சந்துரு. ஒரு வயசு பொண்ணை தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சுக்கிறதுக்கு எந்த அம்மாவும் சம்மதிக்க மாட்டாங்க. அதுலயும் அந்த பொண்ணு யாரோடையோ பழகி வயிற்றுல குழந்தையோட இருக்கிறது தெரிஞ்சா அசிங்கமா தான் பாப்பாங்க. எதுக்கு நமக்கு வம்புன்னு விலகிதான் போவாங்க. ஆனா உங்க அம்மா கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே வீட்டுக்கு வர சொன்னாங்க பாரு. தங்கறதுக்கு இடமும் தைரியமும் கொடுத்தாங்க பாரு. இதெல்லாம் உலகத்துல எங்கேயுமே கிடைச்சிடாது. உன் அம்மா தெய்வம்.
உங்க அம்மாவோட குணம்தான் உனக்கு அப்படியே வந்திருக்கு. எங்க வீடும் எல்லா கஷ்டமும் பார்த்து வளர்ந்த வீடு தான். என் அப்பா எல்லாம் ரோட்ல கடை போட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அதனால தான் மற்றவங்க கஷ்டம்லாம் எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. அதனால என்னவோ தெரியல, என் அப்பாவும் அம்மாவும் பழகிறவங்க எல்லார்கிட்டையும் அன்பாவும் அக்கறையாவும் உண்மையாகவும் இருக்கணும்னு சொல்லி சொல்லியே வளர்த்தாங்க. கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த கேள்வியும் கேட்காம உதவி பண்ணுங்கிறதெல்லாம் நான் எங்கள் அம்மா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். கஷ்டப்படுறவங்க யாரையாவது எங்கள் அம்மா பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால நிம்மதியாகவே இருக்க முடியாது. அவங்க சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணாதான் எங்கள் அம்மா நிம்மதியாக இருப்பாங்க. அப்படி ஒரு மனசு எங்கள் அம்மாவுக்கு. நான் உங்களுக்கு இப்போ ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னா அது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது தான். நான் மட்டும் இல்லை, எங்கள் அண்ணன், என் தங்கச்சிங்க எல்லாருக்கிட்டையும் அந்த குணம் கண்டிப்பாக இருக்கும். எங்கள் அம்மா வளர்த்த யாராலையும் எப்பவுமே தப்பாகவே இருக்க முடியாது பவித்ரா. ஒரு பிள்ளையோட குணம் பிள்ளைய வளர்க்குற அப்பா அம்மா கிட்ட இருந்தா வரும்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா வளர்த்த பசங்க எங்க குடும்பத்துல யாருமே எப்பவுமே தப்பாவே இருக்க முடியாது பவித்ரா. ஆமா சந்துரு, நிஜம், சத்தியம். உங்க அம்மா வளர்த்த வளர்ப்பு யாருமே தப்பா இருக்க மாட்டீங்க. ஏங்க சாரி, நீங்க என்ன சாப்பிட்றீங்க? உங்களுக்கு என்ன கொண்டு வரணும்னு கேட்க தான் வந்தேன். அப்படியே பேசிட்டு இருந்துட்டேன் பாருங்க. சரி ஓகே, காஃபியா டீயா சொல்லுங்க. எனக்கு எதுவும் வேண்டாம் சந்துரு. எனக்கு இங்க இருக்க இடம் கொடுத்ததே பெரிய விஷயம். இனி அப்படிலாம் பேசக்கூடாது. நீங்க எங்களில் ஒருத்தர், எங்க வீட்டோட முக்கியமான கெஸ்ட். அதனால உங்களை நல்லா பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. இப்ப சொல்லுங்க, ஃபீல் பண்ணாதீங்க. எங்க அம்மாவோட காஃபி சூப்பரா இருக்கும், ட்ரை பண்றீங்களா? ஏ செந்தில், என்னடா ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம்? ஏதாவது ப்ரமோஷனா? அம்மா, ஆபீஸ் ப்ரமோஷன்லாம் நீயும் ஆன்ட்டி முடிவு பண்றதானேம்மா. உங்களுக்கு தெரியாம ப்ரமோஷன் ஆயிடுமா? அப்புறம் எதுக்குடா ஸ்வீட் வாங்கிட்டு வந்த? அம்மா, ஒரு பையன் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வரக்கூடாதா வீட்டுக்கு? இல்ல இல்ல, இது நாள் வரைக்கும் நீ வாங்கிட்டு வந்ததே இல்லையே. அதிசயமா இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு தான் கேட்டேன், அவ்வளவுதான். அம்மா, அப்ப எனக்கு தோணல, இப்ப எனக்கு தோணுச்சு, அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இல்லடா, நீ என்கிட்ட ஏதோ மறைக்கிறேன்னு மட்டும் எனக்கு தெரியுது. போ. அப்பா, இந்த அம்மாங்களோட எதுவுமே மறக்க முடியாது. செந்தில், இந்த பொண்ணு பேரு பவித்ரா. நம்ம பொண்ணு பெரியமா இருக்காங்களா, அவங்களுக்கு வேண்டியவங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. இங்க தான் தங்க போறாங்க. ஹலோ. ஹாய். இவன் என் பையன், பேரு செந்தில். நம்ம பொண்ணியோட கம்பெனில தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஓ, என்னங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. ஏய், இப்படியே வா ஸ்வீட்டை கொடுப்ப. இங்க கொடு, நான் தட்டுல வச்சு கொண்டு வரேன். ம். அம்மா, அவங்க எங்க தான் தங்க போறாங்களா? ஆமா. அம்மா, அப்ப நான் எங்க டிஸ்சேஞ்ச் பண்ணது, எங்க தூங்குறது? பாத்ரூம்ல துணியை மாத்திக்க மாடியில போய் தூங்குடா. எத்தனை நாளைக்கு? பொன்னி பெரியமா வந்து சொல்ற வரைக்கும். அம்மா, கீழே தான் அவ்வளவு ரூம் காலியா இருக்குல்ல, அதை விட்டுட்டு ஏமா எங்க போய் தங்க வைக்கிறாங்க? செந்தில், இங்க பாரு, பொன்னி ஒரு விஷயம் செய்யறானா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். நீ என்கிட்ட கேள்வி கேட்கற மாதிரி நான் அவகிட்ட கேள்வி கேட்க முடியாது, கேட்கவும் மாட்டேன். புரியுதா? இதுல சிரமப்படுது நான் தானே. போடா.
எனக்கா இப்படி ஒரு நிலைமை வரணும்? என் குடும்பத்துக்கா இப்படி ஒரு பிரச்சனை வரணும்? கஷ்டம்னு வரவங்களுக்கு உதவி பண்றதுதான் வாழ்க்கைன்னு வாழ்ற குடும்பமாச்சு என் குடும்பம். நானும் என் புருஷனும் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டமான இடத்துல இருந்தப்பவும் வறுமைன்னு வந்தவங்களுக்கு உதவி செய்யாம இருந்ததில்லையே. என் குடும்பத்துக்கா இப்படி ஒரு கஷ்டம் வரணும்? இது மட்டும் உண்மையா இருந்தா என்னால மட்டும் இல்ல, எங்க 2 பேராலையும் உயிரோடவே இருக்க முடியாது. கடவுளே, உண்மையிலேயே சூர்யாவுக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்குமோ? நான் தான் தேவையில்லாம குழம்பிக்கிறேனா? இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி இருக்க சூர்யா என்ன அவ்வளோ கல் மனசுக்காரனா? அப்படி ஒரு பிள்ளையவா நான் பெத்து வளர்த்திருக்கேன்? இல்ல, நிச்சயமா அப்படி இருக்காது. நான் தான் தேவையில்லாம குழம்புறேன். முதல் வேலையா இந்த குழப்பத்துக்கு ஒரு பதில கண்டுபிடிக்கிறேன். அது வரைக்கும் என்னால நிம்மதியா தூங்கவே முடியாது. இந்த பொண்ணு நிம்மதி இல்லாம இங்க வந்திருக்காளே, இவளை இந்த கதிக்கு ஆளாக்குனவன் யாரா இருந்தாலும் அவன் தப்பிச்சு போயிடக்கூடாது. அவனை தப்பிக்க நான் விட மாட்டேன். ஒவ்வொரு நாளும் நான் உன் முகத்துல தானே முழிக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் என் சின்ன வயசுல இருந்து உனக்கு விளக்கேத்தாம இருந்திருக்கேனா? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உனக்காக விரதம் இருக்கேன். உன் சந்நிதிக்கு வராத வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னு ஏதாவது இருக்கா? என் வயித்துல பிறந்த குழந்தைங்களையும் இதே மாதிரி பக்தியோட தானே நான் வளர்த்திருக்கேன். என் பிள்ளைங்க அத்தனை பேரும் என் கணவர் மாதிரியே நல்லவங்களா இருப்பாங்கன்னு தானே நம்பி இருந்தேன். ஆனா என் தலையில இடி விழுற மாதிரி என் பெரிய பையனை பத்தி ஒரு தவறான செய்தி என் காதுல வந்து விழுந்திருக்கு. மனசு வலிக்குது. என்னால அதை தாங்கிக்கவே முடியல. ஒரு பொண்ணோட பாவம் எவ்வளவு பொல்லாதது. அந்த அந்த பாவம் என் குடும்பத்தை மேல விழுந்துடக்கூடாது. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மை இல்லைன்னு
நீதான் ஒரு செய்தியை என் காதுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். இல்லைன்னா என்னால உயிரோடவே இருக்க முடியாது. ஒரு பொண்ணோட பாவம் என் குடும்பத்து மேல விழுந்துடக்கூடாது. நீதான் எப்படியாவது என் குடும்பத்தை காப்பாத்தணும். பொன்னி, ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் காய் வாங்கி வைக்காத, அதெல்லாம் உடம்புக்கு நல்லது இல்ல. அன்னன்னைக்கு தேவையான காய்கறி அன்னன்னைக்கே வாங்கிக்கன்னு சொன்னேன்ல. இங்க பாரு, நான் 2-3 நாளா அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாரு, இன்னைக்கு நான் போய் ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் போதுமான்னு மட்டும் பாரேன். இன்னொன்னு தெரியுமா, நான் நம்ம தெருவில் இருக்க காய்கறி கடைக்கே போல. ஏன் தெரியுமா, அவன் மொத்த கடையுமே ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்ச மாதிரி தான் இருக்கும். எந்த காயை என்னைக்கு வாங்கி வச்சானோ அது யாருக்கு தெரியும். கோவிலுக்கு பக்கத்துல நம்ம இயற்கை விவசாய காய்கறி கடை ஒண்ணு இருக்குல்ல, அங்க போய் தான் இந்த காயெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். காய்கறி எல்லாம் எப்படி பச்சை பசேல்னு இருக்கு பாரு. இங்க பாரு, இந்த கத்திரிக்காய்லாம் எவ்வளவு பிஞ்சா இருக்குல்ல. பொன்னி, எல்லா காயுமே மத்தியானத்துக்கு பண்ணிடுவா, இல்ல ஏதாவது 2 காய் எடுத்து நைட் டிஃபனுக்கு வச்சிடுவா. இந்த கேரட்டையும் பீன்ஸையும் ராத்திரிக்கு எடுத்து வச்சிரு. சப்பாத்திக்கு குருமா பண்ணிடலாம். சரி சரி, அப்படியே பண்ணிடுவோம். பொன்னி, முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அந்த பொண்ணு பவித்ராவ நம்ம வீட்ல இருக்கட்டும் நீ அனுப்பி வச்சில்ல, அந்த பொண்ணு ராத்திரி முழுக்க தூங்கவே இல்லை பொன்னி. என்ன பிரச்சனையோ தெரியல, பாவம் அழுதுகிட்டே இருந்தா. நானும் 2 தடவை எந்திரிச்சு என்னம்மா பிரச்சனை, ஏமா அழுதுகிட்டே இருக்கேன்னு கேட்டேன். ஆனா அந்த பொண்ணு எதுவுமே இல்லைன்னு சொல்லிருச்சு. ஆனா அழுதுகிட்டே இருந்தா பொன்னி. எனக்கு அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு. ஏன் பொன்னி, அந்த பொண்ணு என்கிட்ட தான் எதுவும் சொல்லல, உன்கிட்டயாவது ஏதாவது சொல்லிச்சா? ஒரு வயசு பொண்ணை கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுல வச்சிருக்கோம். என்ன பிரச்சனை ஏதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்மள தானே கேட்பாங்க பொன்னி. பொன்னி, எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. ஒரு நாள் நான் பார்க்கும்போது அது சூர்யா தம்பியோட இருந்துச்சு. செந்திலப்பா பார்த்தப்ப கூட நம்ம சூர்யா தம்பி தான் அந்த பொண்ணு பின்னாடி பவித்ரா பவித்ரான்னு கூப்பிட்டுக்கிட்டு ஓடி இருக்கு. இங்க வந்து பார்த்தா நம்ம சந்துருவ தான் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லுது. சந்துருவும் அந்த பொண்ணோட அன்பா தான் பேசுறான். இதுதான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆமா பொன்னி, அந்த பொண்ணு நம்ம சூர்யாவுக்கு ஃப்ரெண்டா, இல்ல சந்துருக்கு ஃப்ரெண்டா, இல்ல 2 பேருக்குமே ஃப்ரெண்டா? உனக்கு எதுவும் தெரியுமா பொன்னி? என்ன உனக்கு வேற வேலையே இல்லையா? எல்லார பத்தியும் எல்லாமே தெரிஞ்சுக்கணுமா? தெரிஞ்சுக்கலன்னா மண்டை வெடிச்சிருமா என்ன? ஏதாவது சும்மா நோய் நோய்னு கேள்வி கேட்டுட்டே இருக்க. உனக்கு என்ன தெரியுமோ அதுதானே எனக்கும் தெரியும். நீங்களாவது 4 இடத்துக்கு போயிட்டு வரீங்க, நான் எங்க போறேன்? இந்த வீடே தானே கதின்னு கிடக்குறேன். ஏதாவது தெரியுமா தெரியுமான்னு கேட்டா எனக்கு என்னதான் தெரியும்? எனக்கு ஒண்ணு தெரியாது. பொன்னி, நீ இப்படி கோவமா பேசி நான் பார்த்ததே இல்ல பொன்னி. நீ எவ்வளவு கோவப்படுற? பொன்னி, பொன்னி, நான் கேட்ட கேள்வி உன் மனசு ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சா? இங்க பாரு பொன்னி, என் மனசுல எதையும் வச்சுக்காம தான் நான் உன்கிட்ட இதை கேட்டேன். திடுதுப்புன்னு கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டியா, அதான் எல்லா விஷயத்தையும் யோசிச்சு தான் கூட்டிட்டு வந்தியான்னு தெரிஞ்சுக்க தான் கேட்டேன் பொன்னி. மத்தபடி வேற எதுவும் இல்லை பொன்னி. இந்த பாரு, நீ உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், நீ வேற எதையுமே யோசிக்க மாட்ட. அதான் 4 விதமா கேள்வி கேட்டா நீ எதையாவது யோசிப்பியோன்னு தான் உன்கிட்ட கேட்ட. வேற எதுவும் காரணம் இல்ல பொன்னி.
நான் ஏதாவது தப்பா கேட்டிருந்தேன்னா என்ன மன்னிச்சிரு. உன் மனசுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு. நீயே ஒரு முடிவுக்கு வர முடியாம தவிச்சிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியுது. இந்த சமயத்துல நான் உன்கிட்ட கேள்வி கேட்டது தப்புதான். உனக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லு, சரியா? அது வரைக்கும் நான் உன்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன். கேட்காம இருக்கிறது மட்டும் இல்ல, வேற யார்கிட்டயும் இந்த பிரச்சனை சம்பந்தமா எதுவுமே பேச மாட்டேன் பொன்னி. இது உன் மேல சத்தியம். இல்ல பொண்ணு, மனசுல வேண்டாம் பொன்னி, வேண்டவே வேண்டாம். எனக்கு எதுவுமே சொல்ல வேண்டாம். உனக்கு எப்ப தோணுதோ அப்ப சொல்லு. இந்த பாரு, அண்ணனுக்கு 12 மணி ஆனா பசி வந்துடும். நான் போய் சமையலை பாக்குறேன், சரியா? அழாத. என்ன பவித்ரா, என்ன இங்கே உட்கார்ந்துகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை ஆண்டி, சும்மாதான். இல்லையே, நீ ராத்திரியும் சரியா சாப்பிடல தூங்கலன்னு பவுனு சொல்லிட்டு இருந்தாளே, என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, எனக்கு பசிக்கல. இது புது இடங்கிறதுனால தூக்கமும் வரல. பசிக்கலன்னு சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஆனா இப்போ நீ மட்டும் தனி ஆள் இல்லம்மா. இப்போ உனக்குள்ள இன்னொரு உயிர் இருக்கு. நீ உன்னை கஷ்டப்படுத்தினா அதையும் கஷ்டப்படுத்துற மாதிரி தானே? என்னால எல்லாருக்குமே கஷ்டம் தானே ஆண்டி. பெத்த அப்பா அம்மாவுக்கு, அன்பா பாசமா இருக்கிற உங்களுக்கு, சந்திரவுக்கு, அப்புறம் என் வயித்துல இருக்கிற இந்த சின்ன உயிருக்குன்னு எல்லாருக்குமே என்னால கஷ்டம்தான். இத பாரு, என்ன நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உன்னால எனக்கோ சந்துருவுக்கோ எந்த கஷ்டமும் இல்லை. நீ இப்படி பேசுறதுதான் கஷ்டமா இருக்கு. இல்ல ஆண்டி, என்னால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. நான் அவனை முழுசா நம்பினேன். ஆனா இப்படி ஏமாந்து நிர்கதியா நிக்கிறப்போ ஏன் உயிர் வாழ்றோன்னு இருக்கு. இங்க பாரு, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இப்ப நீ பேசுறதெல்லாம் உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கும். இந்த உலகத்துல எல்லாரும் ஒரு விதத்துல யாரோ ஒருத்தர்கிட்ட ஏமாந்துக்கிட்டு தான் இருக்காங்க. பெத்த புள்ள ஒழுக்கமானவன்னு நினைச்சிட்டு இருக்கிற அவன் அம்மா, அவன் அப்படி இல்லைன்னு தெரியும் போது மனசெல்லாம் ரொம்ப வலிக்கும். அந்த நிமிஷமே உயிரை விட்டுறணும்னு தோணும். எந்த ஒரு அம்மாவும் தான் பிள்ளைங்களை நல்லா வளர்த்து கொண்டு வரணும்னு தான் நினைப்பா. அதுதான் அவ சந்தோஷம். அதே பையன் கெட்டவன்னு தெரியும் போது அவ மனசுல ஏற்படுற வலி அதை சொல்லவே முடியாது. 10 பிள்ளைங்களை பெற்றிருந்தாலும் அதுல 9 பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா இருந்தும் ஒரு பையன் மட்டும் அதுல கெட்டவனா இருந்தா அது அவளால தாங்கிக்கவே முடியாது. தப்பு பண்ணது ஒரு பையனா இருந்தாலும் அவ உயிரே போனா கூட அதை ஏத்துக்க மாட்டான். அம்மாங்கிற ஒரு பொறுப்பு அது ரொம்பவே புனிதமானது. குழந்தைங்களை நல்லபடியா வளர்க்குற பொறுமையும் பொறுப்பும் நமக்கு தேவை. நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஆண்டி. ஆனா இந்த உலகம் எவன் கூடயோ தப்பு பண்ணி வயித்துல வாங்கிட்டு வந்துட்டான்னு சொல்லி ரொம்ப கேவலமா பாக்குது.
அதை என்னால ஃபேஸ் பண்ண கூட முடியல. ஏய் இது பாரு, ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, இது நீ மட்டும் பண்ண தப்பு இல்ல. இந்த தப்புல அவனுக்கும் சரி பங்கு இருக்குது. அதனால யார் என்ன பேசினாலும் அதை பத்தி நீ கவலைப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். அழாத. இத பாரு, இனிமே நீ இப்படியே உட்கார்ந்துருக்க கூடாது. எப்பவுமே சந்தோஷமா நல்லபடியா சாப்பிட்டு நல்லா தூங்கி உடம்ப நல்லபடியா பாத்துக்கணும். புரிஞ்சுதா? ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. சரி, இன்னைக்கும் அதே கேள்வியை தான் கேட்குறேன். கோயில்ல கேட்டதுக்கு நீ சொல்லல. இப்பவாவது உன்னோட இந்த நிலைமைக்கு யாரு காரணம்னு சொல்லுமா? என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. என்னால அவன் கிட்ட இருந்து ஒரு முடிவு தெரியாம அவன் யாருன்னு யார்கிட்டயுமே சொல்ல முடியாது. சரி வேணாம், நீ எதுவும் சொல்ல வேணாம். சரி அழாத, அழக்கூடாது. சரி வா, நீ இப்படியே உட்கார்ந்துருக்காத, முதல்ல எந்திரிச்சு சாப்பிடவா. இல்ல ஆண்டி, எனக்கு பசிக்கல. என்ன இது, இவ்வளவு நேரம் சின்ன குழந்தைக்கு சொன்ன மாதிரி சொன்னல, எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு திரும்ப அதே மாதிரி பேசிட்டு இருக்க. உன்னை இப்படியே உட்கார வச்சா சரியா வராது. நானே உன்னை கூட்டிட்டு போறேன், வா சாப்பிடலாம். எனக்கு வேண்டாம். வா பவித்ரா வா, சும்மா அதையே நினைச்சுக்கிட்டேன். முதல்ல வா. பவுனு, வா பொன்னி, சாப்பாடு வை. உட்காரு. ஆண்டி வேண்டாம் ஆண்டி. உட்காரு. உனக்கு இல்லைனாலும் வயித்துல வளர்ற குழந்தைக்காக சாப்பிடணும். இந்தா, இதுல சட்னி, இதுல சாம்பார் இருக்கு. சாம்பார் ஊத்துறேன், நல்லா இருக்கும். நீயே சாப்பிட்டு பாரு. சூர்யாவை கூட்டிட்டு வந்து இவளை பார்க்க வச்சுட்டா என் மனசுல இருக்கிற எல்லா குழப்பமும் போயிடும். சரி, நீ சாப்பிட்டுட்டு நான் வந்துடுறேன், பாத்துக்கோ. சாப்பிடுமா. சூர்யா எங்க போனா? பவுனு, பெரியவன் எங்க? பெரியவனா? அவன் மாடியில எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படியா? ஏய் சாப்பிட்டு சாப்பிடு, பாத்துக்கோ. என்ன பண்ண போறான்னு தெரியலையே. கடவுளே, நீதான் எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணும். என் பொண்ணு போட்டோவை பார்த்துட்டு பிடிச்சிருக்கிறதா அம்மா கிட்ட சொன்னதா அப்பா சொன்னார் தம்பி. ரொம்ப சந்தோஷம். ஆமா அங்கிள். என் பொண்ணு ராஜாராம் பொன்னி குடும்பத்துக்கு மூத்த மருமகளா வரத்துக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் தம்பி. தம்பி, என் பொண்ணு ரொம்ப ராசிக்காரி. அவ பிறந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட இந்த ஆஸ்தி சொத்து எல்லாமே. ஓ அப்படியா? நான் சேர்த்து வச்சிருக்கிற மொத்த சொத்தும் உங்களுக்கு தான் தம்பி. என்னோட சென்னையில இருக்கிற 4 வீடு, ஈசிஆர்ல இருக்கிற பீச் ஹவுஸ், ஊர்ல இருக்கிற 300 ஏக்கர் நிலம் அண்ட் ரேயஸ் இன்ஃபோடெக், இது எல்லாத்தையும்
நீங்க தான் பாத்துக்கணும் மாப்பிள. அங்கிள் ப்ராப்பர்ட்டி எல்லாம் விடுங்க அங்கிள். உங்க பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க. நேத்தே கேட்டுட்டேன்ப்பா. அவளுக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னா. அப்போ ஓகே அங்கிள். சரி தம்பி, மத்ததெல்லாம் நீங்க பொண்ணு பார்க்க வரப்ப பேசிக்கலாம். நான் வச்சிட்டுமா? சரிங்க அங்கிள். சூர்யா, இந்த இந்தியாலே பெரிய கோடீஸ்வரன் ஆக போறடா நீ. கூடிய சீக்கிரம் அது நடக்கணும். சூர்யா, சூர்யா, என்னடா உன்னை இங்கெல்லாம் தேடிட்டு இருக்க? நீ இங்க இருக்க? நான் மார்னிங் இங்க தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன்னு தெரியாதா? அது சரி, இவ்வளவு பெரிய ஜிம்ம கட்டி வச்சதுனால நீ இங்கேயே வா இருப்ப? இது இவ்வளவு பெரிய ஜிம்மா? இதை விட பெரிய ஜிம்ல நான் இருக்க போறேன். கற்பனையிலேயே வாழு. கற்பனை இல்லமா, அது நிஜமாகும். சரி விடுடா. இத பாரு, சாப்பிடறதுக்கு டைம் ஆச்சு. டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், வா போலாம். எனக்கு ஒர்க் அவுட் இருக்குமா, நான் முடிச்சிட்டு வரேன். நீங்க போங்கம்மா. இல்ல எனக்கு வேலை இருக்கு. நீ எப்ப சாப்பிட்ட நான் எப்ப எல்லாத்தையும் எடுத்து வைப்பேன்? எனக்கு வேற வேலையே இல்லையா? என்னம்மா இவ்ளோ சீக்கிரம் கூப்பிடுறமா? விடுமா. ஏமா தோசை ஒன்னு போட்டு தருவாமா? இல்ல எனக்கு இதோட போதும் ஆண்டி. சரி. நீ வை நான் எடுத்துக்கிறேன். நீ போய் கை கழுவு போ. அத விடு ஆண்டி. பரவாயில்லம்மா, நீ போ, நான் எடுத்துக்கிறேன். நீ போய் கை கழுவு. சரி ஆண்டி. பின்னாடி கெஸ்ட் ஹவுஸ் போற ஆண்டி கிட்ட சொல்லிடுங்க. சரிம்மா. மாமா சொன்னா கேளுமா, நான் குளிக்கவே இல்லம்மா. குளிச்சிட்டு வந்து சாப்பிடுறேம்மா. இன்னைக்கு ஒரு நாள் குளிக்காம சாப்பிடுவா? மாமா ஹார்ட் அண்ட் எக்ஸர்சைஸ் செஞ்சிருக்கேன். குளிச்சிட்டு வந்து சாப்பிடுறேம்மா. நீ வா உட்காரு. சரிம்மா. பவுனு, பவுனு, அந்த பொண்ணு எங்க? அவ சாப்பிட்டு மேல உடனே போயிட்டா. உன்கிட்ட சொல்லிட சொன்னா. சரி. டேய் சூர்யா, நீ இரு. பவுனு, இவனுக்கு டிஃபன் வை, நான் வந்துடுறேன். என்னம்மா வெயிட் பண்ணு சொல்லிட்டு போறாங்க. தம்பி இந்தா, நீ டிஃபனை சாப்பிடு. பவித்ரா. ஆண்டி. என்னம்மா நீ சாப்பிடல? சாப்பிட்ட ஆண்டி. என்னம்மா நீ அதுக்குள்ள எப்படி சாப்பிட முடியும்? ஒருவேளை நான் போனதுக்கு அப்புறம் நீயும் பின்னாடியே கிளம்பிட்டியா? இல்ல ஆண்டி, உண்மையிலேயே சாப்பிட்டேன். அப்படியா? இல்ல, வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் நீ பார்க்கவே இல்லைல்ல. அது எங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போது தான் ஒன்னா சேருவாங்க. சரி வா, உன்னை எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வா. தேங்காய் சட்னி இருக்கு, தக்காளி சட்னி இல்ல போணுமா? சட்னி வேணாம், சாம்பார் போடுங்க. என்ன பவுனு, அதிசயமா டயத்துக்கு உட்காந்து சாப்பிட்றாரு போல் இருக்கு. டேய், என்னடா பழக்கம் இது? எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்து வேர்வையோட குளிக்காம அப்படியே உட்காந்து சாப்பிட்ற? இல்லப்பா, அம்மா தான் கையோட சாப்பிடவான்னு இப்பவே கூட்டிட்டு வந்தாங்க. நான் குளிச்சுட்டு வரேன்னு தான் சொன்னேன். அம்மா அப்படிலாம் சொல்ல மாட்டாளே. ஐயோ இல்லப்பா, அம்மா தான் இங்க ஃபோர்ஸ் பண்ணி நான் சாப்பிடவான்னு கூப்பிட்டாங்க. சரி, அவ தான் பாசத்துல சொல்லிருப்பா. உனக்கு அறிவு வேணாம்? படிச்சவன் தானே, டிசிப்ளின் வேணாம்? இப்படி வேர்வையோட உட்காந்து சாப்பிடுவியா? போய் குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, அதுக்கப்புறம் சாப்பிடலாம்.
என்னடா யோசிக்கிற? நீங்க குளிச்சுட்டு சாப்பிடுன்றீங்க, அவங்க குளிக்காம சாப்பிடுன்றாங்க. நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. ஏய் சூர் கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல, டிசிப்ளினா இருக்க தெரியாது. விடுங்கண்ணே. எப்ப பாரு ஏதாவது ஒண்ணு நொய்யி நொய்யின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ச்சே, என்ன இது? எதுக்கு எடுத்தாலும் டெய்லி இதே வேலையா போச்சு இவருக்கு. ட்ரெஸ் அம்மா எடுத்து வைக்கவே இல்லையா? மா 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 ஐயோ, வெளியில அவர் வேற இருப்பாரு. வெளியில போனா ஒரு ட்ரெஸ் கூட எடுத்து வச்சுக்க முடியாதான்னு கேட்பாரு. அதுக்கு பேசாம நம்மளே எடுத்து வச்சிடலாம். சரி, போய் குளிப்போம். பவுனு, பெரியவன் இருந்தானே, அவன் எங்க? நான் தான் அவனை விரட்டி விட்டேன். குளிக்காம வேர்வோடு அப்படியே உட்காந்து சாப்பிட்றான். போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றான்னு சொல்லியிருக்கேன். அவனுக்கு எவ்வளவு கோபம். யார் இந்த பொண்ணு? இதோ பவுனோட சொந்தக்கார பொண்ணு. ஊர்ல இருந்து வந்திருக்கு. நான் தான் இங்கேயே தங்கட்டும்னு சொல்லியிருந்தேன். சரி, உங்க எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தலான்னு தான் கீழே கூட்டிட்டு வந்தேன். ஊருக்கார பொண்ணுங்கிற? நல்லா படிச்ச பொண்ணு மாதிரி, சிட்டில வளர்ந்த பொண்ணு மாதிரி இருக்கு. என்னங்க இது? இப்பெல்லாம் சிட்டி பொண்ணு, வில்லேஜ் பொண்ணு அப்படின்லாம் ஏதாவது இருக்கா என்ன? சொல்ல போனா வில்லேஜ் பொண்ணுங்க தான் இன்னும் அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. ஆமாமா, அதுவும் கரெக்டு தான். இங்க பாருமா, பவுனோட சொந்தக்காரங்க நீங்க. ஸோ எங்க வீட்டு பொண்ணு மாதிரி. இனிமே உனக்கு என்ன வேணாலும் பொண்ணுகிட்ட கேளு, அவ செஞ்சு கொடுப்பா. என்ன பண்ணு? கண்டிப்பா, நீங்க சொன்ன மாதிரியே. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். சரி, நான் வரேன் ஆண்டி. சரி சரி. பொண்ணே, என்ன ஒரு மாதிரியாவே இருக்க? சாம்பார் ஊத்து. போதும். எங்க ரூல்ஸ் ராமானுஜம் கிளம்பி போயிட்டாரா? எப்ப பாரு நொய்யி நொய்யின்னு திட்டிக்கிட்டே இருக்குது. அவரும் சின்ன வயசுல இப்படிதானமா இருந்திருப்பாரு. என்னமா ரூல்ஸ் பேசுறாரு? அதை பண்ணாத, இதை பண்ணாதன்னு. சட்னி வைமா. சாம்பார். நான் பேசாம அவர் சொன்னப்பயே கோச்சிட்டு சாப்பிடாம பட்னியா போயிருக்கணும். சரி, உனக்காக வந்து சாப்பிடுறேன் இப்போ. அம்மா, சாம்பார் சூப்பரா இருக்குமா. அப்பா திட்டினார்னு சாப்பிடாம போயிருப்பேன். நல்ல வேலை, இன்னைக்கு சாம்பார் மிஸ் பண்ணாம சாப்பிட்டேன். உன் முகத்துக்காக தாமா சாப்பிடுறேன். அவரை சும்மா சும்மா என்ன திட்ட வேணான்னு சொல்லு, சரியா? என்னாச்சுமா சைலண்டா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாப்பிடு. அம்மம்மா போதுமா? சூர்யா, இன்னும் கொஞ்சம் கோயில டிராப் பண்ணிடுறியா? மா, எனக்கு வேலை இருக்குமா. அதான் நாகப்பன் அங்கிள் இருக்காருல, அவர் கூட்டிட்டு போ. இல்லடா, அண்ணன் வந்து அவரை கூட்டிட்டு போயிடுவாருடா. கொஞ்சம் டிராப் பண்ணிட்டு போயேன். இல்லம்மா, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லல. எப்படியாவது பவித்ராவையும் கூட கூட்டிட்டு போயிட்டா இவ என்ன பண்றான்னு பார்க்கலாம்.
டேய் போகும்போது அப்படியே விட்டுட்டு போயிட. சரிம்மா போலாம். அம்மா மா தோ வெட்டி ஆஃபீஸர் வந்துட்டார்ல, அவனையும் கூட்டு போக சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. டேய் நான் வெட்டி ஆபீசர் கிடையாது. டேய் கொஞ்சம் வாயை மூடிட்டுறேன். இல்ல சூர்யா நீயே என்ன கூட்டிட்டு போ. மா இவன் தான் இருக்கான்ல, எனக்கு ஆஃபீஸ்ல ஆன்லைன் மீட்டிங் இருக்குமா, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. நீங்க சந்துருவை கூட்டு போங்க, நான் இன்னொரு நாள் உங்களை கூட்டிட்டு போறேன். ஆ அம்மா அவன் கிடக்குறான், விடுமா, நாம கோயிலுக்கு போலாம். உனக்கு எல்லாத்துக்கும் அவசரம்டா. ஏம்மா காலையில இவ்வளோ டென்ஷனா இருக்க? சரி வா கோயிலுக்கு போயிட்டு வரலாம், எல்லாம் சரியாயிடும். டேய் நான் கோயிலுக்கும் போல எங்கேயும் போல, போ வேலையை பார்த்துட்டு போ. ஏம்மா நல்லதுக்கே காலம் இல்லடா சந்துரு. சரி அம்மாவுக்காவது ஃபோன் பண்ணி பார்ப்போம். யாருமா? பவித்ராவா? ஆமாங்க. பேசு. அம்மா அம்மா நான் பவித்ராமா. எப்படிமா இருக்கீங்க? அம்மா அம்மா என்கிட்ட பேச மாட்டீங்களாமா? பவித்ரான்னு உங்களுக்கு ஒரு பொண்ணே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எப்படிமா உங்களால அப்படி இருக்க முடியுது? நான் வீட்டை விட்டு வந்து 4 நாள் ஆகுது. நான் உங்களை ஒரு நிமிஷம் கூட நினைக்காம இல்ல தெரியுமா? என்ன நீங்க எப்படிமா மறந்தீங்க? நான் பண்ணது தப்புதாம்மா, நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக என்ன வீட்டை விட்டு போக சொன்னதும் சரிதான். ஆனா பேச கூட மாட்டேன் நான் எப்படிமா? அப்பா என் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காரா? வேளா வேலைக்கு அப்பாவுக்கு மாத்திரை கொடுத்து நான் தாமா பாத்துக்குவேன். அதாம்மா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்பா ஒரு நேரத்துக்கு 6 மாத்திரை போடணும். எந்தெந்த மாத்திரை எப்ப போடணும்னு கூட அப்பாவுக்கு தெரியாது. நான் தான் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். இப்ப நான் வந்துட்டேன். அப்பா நேரத்துக்கு மாத்திரை சாப்பிடுறாருலம்மா. அதான் யாரும் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டியே, அப்புறம் எதுக்கு நீ ரொம்ப அக்கறையா போன் பண்ற? மா நீங்க என்ன வீட்ல வச்சுக்க முடியாதுமா. அப்பா சொன்ன மாதிரி நிச்சயமா அது உங்களுக்கு அவமானமா தான் இருக்கும். அட்லீஸ்ட் என் கூட போன்லயாவது பேசலாம்மா. உங்களை பிரிஞ்செல்லாம் என்னால இருக்க முடியாதுமா. உங்க குரலை கேட்டாலாவது நான் கொஞ்சம் தைரியமா இருப்பேன்லம்மா. ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா பேசுமா. பவித்ரா இப்பவும் சொல்றேன், நீ அவ யாருன்னு சொல்லு. நானும் அப்பாவும் அவன் கால்ல விழுந்தாவது உன்னை கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றோண்டி. நீ எடுத்திருக்கிற இந்த முடிவு பெரிய அவமானத்துல கொண்டு போய் விட்டுடும்டி. தயவு செஞ்சு இத பண்ணாதடி. அம்மா ஒரு தடவை இல்ல 1000 தடவை நீ கேட்டாலும் என்னால பதில் சொல்ல முடியாதுமா. அவ்வளவு கல்நெஞ்சுக்காரியாவாடி இருப்ப?
உனக்கு எதுக்குடி அப்பா அம்மா? நாங்கள செத்தா சாகட்டும் விட்டுட்டு போடி. இப்ப நான் சொல்றத கேளு. அந்த பையன் யாருன்னு சொல்லு. அப்படி இல்லனா அந்த கருவை கலைச்சிட்டு வா. அப்படி இல்ல நாங்க செத்துட்டோம்னு முடிவு பண்ணி தலை முழுகிட்டு அப்படியே இருந்துரு. இப்படி ஃபோன் பண்ணி எங்களை சித்திரவதை பண்ணாதடி. வைடி போனே. சூர்யா மறுபடியும் தப்பிச்சிட்டானே. அவனை இப்படியே விட்டுடக்கூடாது. இன்னைக்குள்ள இந்த பிரச்சனையை சரி பண்ணிடணும். இல்லைன்னா என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. பவித்ரா, பவித்ரா, பவித்ரான்னு கூப்பிட்ட மாதிரி இருந்ததே. ஒருவேளை எனக்கு தான் பிரம்மையா இருக்குமோ? அம்மாவோட வாய்ஸ் மாதிரி இருந்ததே. அம்மா இதுக்கு பவித்ரான்னு கூப்பிடணும்? ஐயோ, ஒன்றும் புரியலையே. இல்லை, ஒருவேளை எனக்கு தான் அப்படி தோணுதா? இல்லையே, சவுண்டு கேட்ட மாதிரில இருந்துச்சு. என்ன பொண்ணு? பவுனு, பவித்ராவை பாத்தியா? அவ மேல ரூம்ல தான் இருக்கா. பவித்ரா, என்னம்மா கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கியா? ஆமா ஆண்டி. கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போறியா? சரிங்க ஆண்டி, வரேன். பொன்னி, இப்ப எதுக்கு அவளை இங்க கூப்பிடுறா? ஏதாவது கொண்டு போய் கொடுக்கணும்னா சொல்லி நான் போய் கொடுத்துட்டு வரேன். இல்ல பவுனு, பரவாயில்ல, பவித்ராவே வரட்டும். வாமா. கூப்பிட்டு இருந்தீங்க ஆண்டி? ஆமா ஆமா, வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னல, அதுக்காக தான் உன்னை வர சொன்னேன். சரி வா, என் கூட வா. பொன்னி ஒரு முடிவு எடுத்துட்டா இனி அவளை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. எங்கடா போன? உள்ளே தானே இருந்தான். ரெஸ்ட் ரூம்ல இருக்கான். சரி வா. நீ வாமா, அவன் வெளியில வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். மா மா கூப்பிட்டியா? ஆமா வாமா, இவன் தான் என்னோட மூத்த பையன். Hey!
அப்போ பவுனு சொன்னது உண்மைதானா? பவித்ராவ சூர்யா தான் காதலிச்சு ஏமாத்துனதா? ஐயோ! என்னடா திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி நிக்கிற? அது வந்து இல்ல, பவித்ரா உனக்கு ஏற்கனவே தெரியுமா என்ன? அப்படி பார்த்துட்டு நிக்கிற? வந்துமா அது அது வந்து எனக்கு எனக்கு தெரியாதுமா. இதான் பவித்ரா, சூர்யா என்னோட மூத்த பையன். சூர்யா, இது பவித்ரா, பவுனோட சொந்தக்கார பொண்ணு. ஊர்ல இருந்து வந்திருக்கா. இனிமே இங்கதான் தங்க போறா. என்னது, நம்ம வீட்லயா? ஏன், என்ன? இல்ல, நம்ம வீட்லயா தங்க போறாங்கன்னு கேட்டேன். நீங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிறத பார்த்தா ஏற்கனவே ரொம்ப நாள் பழகின மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் ஜஸ்ட் இப்பதான் உங்களை பாக்குறேன். இவங்களை யாருன்னு எனக்கு தெரியாது. ஹாய், ஐம் சூர்யா. நான் பவித்ரா. சரி, நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க. நான் அப்பாக்கு ஒரு முக்கியமான ஃபோன் பண்ணணும், பண்ணிட்டு வந்துடுறேன். சரிம்மா. உன்னை யாரு இங்க வர சொன்னா? பாடி. இங்கே இரு. இங்க எதுக்கு வந்த பவித்ரா? ஏன் வீட்டுக்கு எதுக்கு வந்த? சூர்யா, உனக்கு நான் யாருன்னு தெரியாதா? இப்பதான் நீ என்ன ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறியா? எப்படி சூர்யா உங்க அம்மா கிட்ட நீ அப்படி சொன்ன? பவித்ரா, நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. என் வீட்டுக்கு எப்படி வந்த? என் அம்மா எப்படி உன்னை பவுனம்மாக்கு தெரியும்னு சொல்றாங்க? பவுனம்மாவை ஏமாத்தி இங்க வந்திருக்கியா? என்ன நோக்கத்துல இங்க வந்திருக்க சொல்லு. என்ன திட்ட வச்சிருக்க பவித்ரா, சொல்லுடி. நான் எப்படியோ வந்த சூர்யா, அது இப்ப முக்கியம் இல்ல. ஒவ்வொரு நாளும் என்ன கொண்டு போய் உங்க அம்மா முன்னாடி நிறுத்துன்னு கேட்டல்ல, அப்பெல்லாம் முடியாதுன்னு சொன்ன. ஆனா இப்ப கடவுளா பார்த்து என்ன உங்க அம்மா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. உங்க அம்மா கிட்ட பவித்ரா எனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு கூட சொல்லிருக்க வேண்டாம். தெரியவே தெரியாதுன்னு கையை விரிச்சிட்ட. நீ எப்படி என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு பொறுப்பேத்துப்ப? ஏய், நான் கடைசியா பாக்குறப்ப என்ன சொன்னேன்? உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்?
குழந்தையை கலைச்சிருன்னு சொன்னேன்ல. அத நீ செஞ்சியா? நான் சொன்னதை செய்யாம நீ இருந்தனா என்ன அர்த்தம்? உனக்கு என் வார்த்தையில நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம்? என் மேல மரியாதை இல்லைன்னு தானே அர்த்தம்? நான் எதுக்கடி உன்னை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கணும்? சூர்யா, நான் குழந்தைய கலைக்காம இருக்கேன்னா அது உன் வார்த்தை மேல நம்பிக்கை இல்லாம இல்ல. அந்த குழந்தைய உயிரோட கலந்திருக்கு சூர்யா, என் இதயத்தோட கலந்திருக்கு. அந்த குழந்தை இல்லாம ஒரு நாளும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நீ மட்டும் இல்ல, இந்த விஷயம் என் வீட்டுக்கு தெரிஞ்சு என் அம்மா அப்பாவும் குழந்தைய கலைச்சிருந்தா சொன்னாங்க. நான் அவங்க கிட்டயும் முடியாதுன்னு தான் சொன்னேன் தெரியுமா? குழந்தைய கலைக்க முடியாதுன்னா வீட்டை விட்டு வெளியே போயிடுன்னு சொன்னாங்க. நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேனே தவிர குழந்தைய கலைக்க தயாரா இல்ல. இந்த குழந்தை எனக்குள்ள அவ்வளவு நிறைஞ்சிருக்கு சூர்யா. ஏய், சும்மா கதை விடாதடி. நான் உனக்கு பெரிய எடுத்த பையன் தெரிஞ்சிருச்சு. நானும் புத்தி கெட்டு போய் ஒரு தப்பை பண்ணிட்டேன். இதை வச்சு நான் மடக்கி போட முடியும்னு குழந்தையே கலைக்க மாட்டேன்ற. கேட்டா குழந்தை உயிர்ல கலந்துருச்சு, மனசுல கலந்துருச்சுன்னு கதையா விடுற. என்ன சொன்ன? என்ன சொன்ன? நான் உன் பணத்துக்கு ஆசைப்படுறேனா? நீ பெரிய எடுத்து பையனை நான் மடக்கலாம் நினைக்கிறேனா? ஏ சூர்யா, என்ன பார்த்தா இப்படி சொல்ற? ஏய் போடி. உன்னை பார்த்த நாள்ல இருந்து உன் ஃபேமிலிய பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ ஒரு ஐடி இன்ஜினியர்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். உன்னை எனக்கு பிடிக்கும், அதுக்காக மட்டும்தான் நான் பழகினே தவிர வேற எதுக்காகவும் நான் பழகல சூர்யா. ஏய், அந்த கதையெல்லாம் விடு. இதெல்லாம் 100 தடவை கேட்டு கேட்டு என் காதே புளிச்சு போச்சு. இப்ப எதுக்காக என் வீட்டுக்கு வந்திருக்க? யார் மூலமா இங்க வந்திருக்க? பத்தி வைக்க வேண்டியதில்லை எங்க அம்மா கிட்ட வச்சிட்டியா? இல்ல இனிமே தான் எங்க அம்மாக்கு தெரியணுமா? என் அப்பா அம்மா என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்ன உடனே எங்க போறதுன்னு தெரியாம இருந்த. கிட்டத்தட்ட நடு தெருவுல நின்ன. சந்துரு கொஞ்ச நாளாவே எனக்கு பழக்கம். சந்துரு தான் என் வீட்டுக்கு வான்னு என்ன கூப்பிட்டாரு. ஆனா நான் இந்த வீட்டுக்கு வந்த இந்த நிமிஷம் வரைக்கும் இதுதான் உன் வீடுன்னு எனக்கு தெரியவே தெரியாது சூர்யா. உன் அம்மா எனக்கு பழக்கமே தவிர அவங்கதான் உன் அம்மான்னு எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போதுதான் அவங்க உன் அம்மான்னு எனக்கு தெரியும். அதான் தெரிஞ்சிருச்சுல. இப்ப அடுத்து என்ன பிளான் வச்சிருக்க? சூர்யா, இப்பவும் கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன். என் வயித்துல குழந்தை வளருது. உங்க அம்மா கிட்ட உண்மையை சொல்லி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணி இந்த குழந்தைய வளர்க்கலாம் சூர்யா. இந்த குழந்தைக்கு நல்ல அப்பா அம்மாவா இருக்கலாம் சூர்யா, ப்ளீஸ். ஏய், தள்ளி போடி. உன்னோட லோயர் கிளாஸ் புத்தியை காமிச்சிட்டல்ல? நான் ஐடி இன்ஜினியர் தெரிஞ்சப்பவே என்ன மடக்கி போட பார்த்தவ தானே நீ? பொண்ணு மில்ஸ் ஓனரோட பையன், பெரிய பணக்கார வீட்டு பையன். இவ்வளவும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சும்மாவா விடுவ? எப்படி மடக்கி போடலாம் தானே நினைப்ப? விலகி போயிரு, என் மூஞ்சிலேயே முழிக்காத. விலகி
விலகி போகவா? எங்க சூர்யா போக? ஏய், எங்க வேணா போடி. பணம் தரேன், அதை எடுத்துட்டு எங்க வேணா போய் வாழ்ந்துக்கோ. உனக்கு என்ன பணம் தானே வேணும்? அதுக்காக தானே இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க. பணத்தை தூக்கி எறிகிறேன், அதை எடுத்துட்டு போய் உன் குழந்தையோட சந்தோஷமா எங்க வேணா போய் வாழு. என்னடா சொன்ன? பொறுக்கி ராஸ்கல், நீயும் திருந்துவ நான் பொறுத்து பாக்குறேன். மறுபடியும் கேவலமாவே பேசிட்டு இருக்கல. நீ எல்லாம் அந்த பொன்னியம்மா வயித்துல பிறந்தவனடா. உன்னெல்லாம் இந்த குடும்பத்துல ஒருத்தனா நினைச்சு பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்குடா. இந்த வீட்ல நான் எல்லாரையுமே பார்த்துட்டேன். எல்லாருமே தெய்வம். ஆனா நீ மட்டும் தாண்டா குப்பை, கேடு கெட்ட குப்பை. புரியுதுடி, வீட்டுக்குள்ள வந்துட்டல. என் அம்மா அப்பா வேற யாரும் தெரிஞ்சிருச்சுல. பத்தும் பத்தாவதுக்கு என் தம்பி சந்துரோட ஃப்ரெண்ட்ஷிப் வேற இருக்குல்ல. அதனால இந்த விஷயத்த நேரா எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி எப்படி என்ன கல்யாணம் பண்ணணும்னு பிளான் பண்ற. ஏய், அது மட்டும் நடக்கவே நடக்காது, ஞாபகம் வச்சுக்கோ. இங்க இல்ல, என்ன நீ எந்த கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தினாலும் இந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லுவேன். அவ்வளவுதான் தந்திரமா பழகி என்னை இப்படி பண்ண வச்சான்னு சொல்லுவேன். உன்னை தூக்கி எறியறதுக்காக என்ன வேணா பண்ணுவேன்னு தவிர உன் கழுத்துல தாலி கட்டிடுவேன்னு மட்டும் நினைக்காத. இந்த உலகத்துல யாரு நினைச்சாலும் அது நடக்காது. என் அம்மா கிட்ட சொல்லுவேன், என் அப்பா கிட்ட சொல்லுவேன்ற பூச்சாண்டிலாம் என்கிட்ட நடக்காது. எவ்வளவு பெரிய ஆளா சூர்யா? உன்னை யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாதா? உலகத்துல நீதியும் நேர்மையும் தான் என்னைக்கும் ஜெயிக்குமே தவிர அநியாயம் ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல. ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணி தப்பிச்சு போனவன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது சூர்யா. ஒரு பொண்ணு வயிறு எரிஞ்சு சபிச்சானா ஊர் எரியும், உலகமே எரியும். இதுதான் சத்தியம். நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நான் உன் அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ உன் தம்பி கிட்டயோ ஏன் யார்கிட்டயுமே நீதான் நான் காதலிச்சவனும் நீதான் என் குழந்தைக்கு அப்பன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனா அதே சமயத்துல நீதான் வந்து இந்த குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு உன்னை சொல்ல வைக்கல. என் பேரு பவித்ரா. இது நம்ம குழந்தை மேல சத்தியம். ஓ, அவ்வளோ அகங்காரம் அடி உனக்கு? இவ்ளோ திமிரா பேசுவியா? பாக்கலாண்டி. பாக்கலாண்டா. போடி.
ஐடி இன்ஜினியர் தெரிஞ்சப்பவே என்ன மடக்கி போட பார்த்தவ தானே நீ. பொண்ணு மில்ஸ் ஓனரோட பையன், பெரிய பணக்கார வீட்டு பையன். இவ்வளவும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சும்மாவா விடுவ? எப்படி மடக்கி போடலாம் தானே நினைப்ப? எங்க வேணா போடி, பணம் தரேன், அதை எடுத்துட்டு எங்க வேணா போய் வாழ்ந்துக்கோ. உனக்கு என்ன பணம் தானே வேணும்? அதுக்காக தானே இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க. பணத்தை தூக்கி எறிகிறேன், அதை எடுத்துட்டு போய் உன் குழந்தையோட சந்தோஷமா எங்க வேணா போய் வாழு. பொறுக்கி ராஸ்கல், நீயும் திருந்துவ நான் பொறுத்து பொறுத்து பாக்குறேன். மறுபடியும் கேவலமாவே பேசிட்டு இருக்கல. நீ எல்லாம் அந்த பொன்னியம்மா வயித்துல பிறந்தவனடா. டு. உன்னெல்லாம் இந்த குடும்பத்துல ஒருத்தனா நினைச்சு பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்குடா. இந்த வீட்ல நான் எல்லாரையுமே பார்த்துட்டேன், எல்லாருமே தெய்வம். ஆனா நீ மட்டும் தாண்டா குப்பை, கேடு கெட்ட குப்பை. நீ எல்லாம் பொன்னியம்மா வயித்துல பிறந்தவனா? சீ, கேவலமா இல்ல?